செல்வ செழிப்பு யோகம் பெறப்போகும் கும்பராசி அன்பர்களே. பொதுவாக கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்க போகிற மகத்தான பலன்கள் என்னென்ன? முக்கியமாக பார்த்திங்கன்னா குரு பார்வை இருக்குது. உங்கள் ராசி அதிபதி அதுவே 12ஆம் அதிபதி 2ல் இருக்கார். உங்கள் ராசிக்கு ராகு பகவான் வரார். அப்போ இந்த கலவையான விஷயத்தில் குரு பார்த்து என்னென்ன நிவர்த்தி பண்ணுறார், குறிப்பாக திருமணம் எப்படி, வேலை என்ற விஷயத்தில் நடக்க போகிற யோகங்கள் என்ன, பிஸ்னஸில் நடக்க போகிற அற்புதம், குறிப்பாக பார்த்திங்கன்னா டக்குன்னு டெவலப் ஆகிற விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி பேசுவோம். குடும்ப உறவுகள் நிலைகள் ஒவ்வொன்றா தெளிவாக பார்த்துருவோம். மாணவர்கள் படிப்பு இது மாதிரி பிரித்து பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இப்போ புதுசாக பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்குது. ரொம்ப நாளாக ஏற்பட்ட தடைகளுக்கு விடையான ஒரு பதிலை பார்ப்போம். முதல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட பேசிடுவோம். திருமணம் என்ற ஒரு மகத்தான விஷயம் நடக்கப் போகுது. சனி உங்கள் ராசியிலிருந்து ஜென்ம சனியாக இருந்து திருமணத்தை நிறையவே தடுத்தார். ஸ்லோடவுன், நீங்கள் இருக்குன்னா அவங்க இல்லைன்னு சொன்னது, அவங்க இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஜாதகம் செட் ஆகாமல் இருக்கிறது, தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருந்தது. முன்னாடி இன்னும் பேசித்தர ஆள் இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்து அதோட விடைகள் மாறப்போகுது. பொதுவாக இந்த நேரத்தில் திருமணம் சம்மந்தப்பட்டு இருந்தாலும் ராகுக்கு எது பரிகாரம் செஞ்சுட்டு செய்வது சிறப்பு. ஏன்னா ராசியில் ராகு 7ல் கேது இருப்பதால் ஜாதக ரீதியாக ராகு கேது இல்லைனா கூட கோச்சார ரீதியாக இருப்பால் ராகுக்கு எது பரிகாரம் செய்து விட்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட் இப்போ திருமணம் பார்த்திங்கன்னா இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, திருமணம் என்ற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சில விருப்பங்கள் இருக்கும். இந்த விருப்பப்படியே நிறைவேறும். சார் நான் இந்த தொழிலில் இருக்கிறவங்க, இந்த ஊரில் இருக்க இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும், அதன்படியே நிறைவேற அம்சம் உண்டு. அப்போ உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரன் வந்து சேரும். இதில் உறவு இல்லையா, அசல் இல்லையா, தொலைதூரமாக கொடுக்கணுமா அப்படிங்கிறது மற்ற அம்சங்கள் பார்க்கணும். ஜாதகம் லக்ன ரீதியாக 7ஆம் அதிபதி, ஆண்னா செவ்வாய், பெண்ணா சுக்கிரன் தன்மை, இதெல்லாம் பார்த்து சொல்லணும். எந்த திசையிலிருந்து வருவாங்க, உடன் பிறந்தாங்க எத்தனை பேர் இருப்பாங்க, இதெல்லாம் அந்த பேராமீட்டரில் பார்க்குறது. அப்போ திருமணம் மட்டும் பொதுவாக முடிகிற மாதிரி இருக்குது. குறிப்பாக திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது ஒன்று கவனிச்சிக்கோங்க. நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்தா பத்தாது. கட்ட பொருத்தங்கள், தசாபத்தி ரீதியான பொருத்தங்கள், ராகுகேது, குழந்தை பிறப்பு என்ன, 7ஆம் அதிபதி வலு என்ன, ஏதாவது தோஷங்கள் இருந்தால் பரிகாரம் என்ன கேட்டுட்டு பண்ணுங்கள். ரைட். இப்போ வேலை, 6ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார், கூட குரு பார்க்கறார். பொதுவாகவே வேலைக்கு செல்லாத கும்பம் இல்லை. எத்தனை தொழில் பண்ணாலும் முதல்ல வேலைக்கு போயிட்டு அப்புறம்தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சொந்த தொழில் கூட பண்ணுவாங்க. அதேமாரி கடன் ஏற்படாத கும்பம் இல்லை. கடன் ஏற்பட்டு பின்னாடி கோடி லெவலில் கூட சம்பாதிப்பாங்க. இந்த 2 யோகம் இந்த கும்பராசிக்கு உண்டுங்க. பொதுவாக கும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், பிரச்சனையாக நல்லா சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக படுத்தாலே இந்த ராசி ஜெயிச்சிடும். நான் கும்பகரனுக்கு பார்த்திங்களா, சாப்பாட்டு தூக்கம் 2 கேட்டால் தான் அவர் வாழ்க்கையை இழந்தார். அப்போ இந்த ராசியோட தன்மை அப்படி தாங்க. பொதுவாகவே உறக்கம் தூக்கம் அப்போ உணவு இது 2யும் காம்ப்ரமைஸ் பண்ணாது. அந்த விஷயத்தில் பொதுவாக இந்த ராசியோட தத்துவமே அப்படி தான் இருக்குது. இவங்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபக்காரங்க, அதிகமாக பேசுகிறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க கான்ஃபிடண்ட்டாக பேசுவாங்க, உண்மையாக பேசுவாங்க. நட்பு வட்டாரத்தில் நிறைய கொடுக்கல் வாங்கல்கள் இருந்தாலும் சரியாக ஒரு சிலர் அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க. வேண்டாம், இப்போ கொடுக்கல் வாங்க பிரச்சனை வேண்டாம் அப்படி விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையும் உள்ள ராசி இது. ரைட். இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால, இப்போ 2ஆம் இடத்துல சனி பகவான் வந்தாலே ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நடக்குன்னா, வாக்குப்பளிதம் அதிகரிச்சிடும். நீங்கள் சொல்கிற சொல் மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும், பெரிய விஷயங்கள் வந்துடும். இந்த நேரத்தில் இன்னும் நல்ல வார்த்தையாக சொல்ல ஆரம்பிங்க. 2ல் சனி இருந்தால் கோடீஸ்வர யோகமாக சாயப்போகுது. வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பண வருவாய்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை உண்டு. அப்போ மற்றவங்களோட இழப்பு உங்களுக்கு லாபம். அப்போ யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க போகிறாங்க, அவங்களுக்கு வேண்டான்னு ஒரு தொழிலை கொடுக்க போகிறாங்க, அதை எடுத்து நீங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. ஆக மொத்தம் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக இருக்க போகுது. இந்த நேரத்தில் கண் பல் சம்மந்தப்பட்ட கவனம், இன்னும் உடல் உபாதைகள் நிறைய இருக்குது, அதை பற்றி பேசுவோம். கண் சம்மந்தப்பட்டது மட்டும் பாருங்க. ரைட்டு. அப்போ இந்த நேரத்தில் பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும்? உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறார். 10க்குரிய செவ்வாய் அவரே 3. பொதுவாக இந்த நேரத்துக்குலாம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது அதிக டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. பொதுவாக விளம்பரம் கொடுக்க உங்களுக்கு பிஸ்னஸுங்க. கும்பராசிக்கு மட்டும் எப்பவும் விளம்பரம் கொடுக்கணும், நோட்டீஸ் கொடுக்கறது, ஆன்லைனு யூடியூப்பில் பேசுகிறது, இந்த மாதிரி இன்றைக்காவது யூடியூப்பு இன்ஸ்டா இந்த மாதிரி. அப்போ விளம்பரம் கொடுப்பதன் மூலம் வளர்ச்சி அடையும். அடிக்கடி ட்ராவல் இருக்கும், சின்ன தூர பயணங்கள், ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இதன் மூலம் ஆதாயம் உண்டு. பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு உண்டான காலகட்டம் இருக்குது. நல்லா டெவலப் பண்ணுங்கள். இத்தனை நாளாக இன்வெஸ்ட்மெண்ட்டை லாபத்தெல்லாம் இப்போ தான் எடுக்க போகிறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை இப்போ தான் பணமாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு.
இப்போ தொழிலை விருத்தி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு. இப்போ பார்த்தா சார், இப்போ மைண்டில் எப்படின்னா சார், இடம் வீடு ஏதோ ஒன்று வாங்கணும்னு தோணிகிட்டே இருக்குது சார். சொத்து சோகம் நாங்களாக வாங்கணும், ஒரு வண்டி வாகனம் மாற்றணும், எலக்ட்ரிக் வாகனம் வாங்கலாமா, டீசல் வாகனம் வாங்கலாமா, இது மாதிரி வாகனம் இடம் வீடு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு இருக்கும். இல்லை கல்யாணம் ஆனவங்கன்னா உங்கள் லைஃப் பார்ட்னர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நமக்குன்னு ஒரு வீடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷராக இருக்கும். இந்த வீடு சம்மந்தப்பட்ட யோகம் இருக்குங்க. வீடு பார்த்திங்கன்னா கட்டின வீடா, இல்லை புதுசாக கட்ட போகிறீங்களா, இல்லை வாங்கிறதா, எந்த திசையில் வாங்குறது, அது ஜாதக ரீதியாக பார்த்தா தான் இந்த தசை எந்த மாதிரி இருக்கும், இந்த வீடு வாங்கலாமா, வேறு வீடு அமையுமா, எந்த ஏரியாவில் அமையும், அதெல்லாம் பார்க்கலாம். ரைட். இப்போ குழந்தை வகையில் யோகம். பொதுவாக ராசியில் சந்திரன் மேலே ராகு போகும்போது குரு பார்க்கும்போது ட்ரீட்மெண்ட் மூலம் குழந்தை பிறக்க வாய்ப்பு நிறைய பேருக்கு. குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு. இப்போ நிறைய பேர் குழந்தைக்கு தள்ளி போட்டுப்பாங்க, இப்போ தான் குழந்தைக்கு தோணும். இப்போ குரு பார்த்திங்கன்னா குழந்தைகள் வெளிநாடு சென்று வர வாய்ப்பு. குழந்தைகள் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, வெளியூருக்கு போகிறாங்க, அவங்களுக்கு செலவு பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. இப்போ வெளிநாட்டுக்கு சென்று படிக்க வைக்க யோகம் உண்டு. யூரோப்பு, ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ இந்த மாதிரி நாடுகளுக்கு சென்று படிக்கிறதுக்கு ஒரு யோகம் வந்திருக்கு, பண்ணலாம். செலவு பண்ணி குழந்தைகளை படிக்க வைக்க போகிறீங்க, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நகை வாங்கும் யோகம். இப்போ தான் கையில் ஒரு நகை வாங்கலாம், எங்களுக்கு நகை வேணும், நகையை மீட்கலாம், கையில் சேர்த்து வைக்கணுங்கிற அமைப்புகள் வருகிற கால சூழ்நிலை உண்டு. இப்போ பார்த்துக்கங்க, புனித நீர் தீர்த்தங்கள், கோயில் குளத்துக்கு சென்று புனித நீர் தீர்த்தங்கள் வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது. ஆமாம் சார், காசியில் தீர்த்தம் வந்தது, கங்கை தீர்த்தம் வந்தது அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த புனித தீர்த்தங்கள் வருகிற கால சூழ்நிலை இருக்குது, இதை பார்த்துக்கங்க. ரைட்டு. இன்னும் நிறைய விஷயம் பேசும். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பார்த்து பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்க எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. திருமண பொருத்தம் சம்மந்தப்பட்டதும் பார்த்து தரப்படும். வேறு கேள்விகள் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். இப்போ ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது ஹெல்த் வைஸ், அதனையும் பேசுவோம். முதல்ல ஹெல்த் சம்மந்தம், லங்ஸ் சம்மந்தப்பட்டு, த்ரோட் சம்மந்தப்பட்டது, கண் பல் சொன்னேன் இல்லையா, த்ரோட்டு இது சம்மந்தப்பட்டு கவனமாக இருக்க. லங்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. இவங்களுக்கு மூச்சு சம்மந்தப்பட்டதாக கொஞ்சம் மூச்சு பயிற்சி கூட பண்ணிக்கலாம். பொதுவாக சந்திரன் ராகு போனாலே மனசு இலகுவாக, மனசு ஒருநிலைப்பட்டாலே இந்த கும்பராசி ஜெயிச்சிடும். மனசு தான் பதட்டமாகும், ஒரே டென்ஷனாக இருக்குது, ஒரே நேரத்தில் நிறைய வேலையை கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. மல்டி டாஸ்கிங் உங்களுக்கு ஒத்து வருமானு பார்த்துக்கங்க. ஒரு வேலை செய்வீங்க, அது கூட 10 சிந்தனை வரும், அத்தனையும் செய்ய முடியுமா? இப்போ மல்டி டாஸ்கிங்கிறது ஒத்து வருமா, செய்யக்கூடிய கால சூழ்நிலை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு செய்ய வேண்டும். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் பண்ணிட்டு போகணும். இப்போ தான் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது வரும். விற்காத நிலங்கள் விற்க போகிறோம், நாளை விற்க முடியலைங்க, விற்க தோணும். இவனா சொத்து வாங்குறது விற்கிறது மைண்டில் வந்துட்டு மைண்டில் வந்துட்டுருக்கும். சரி, கடன் அடைச்சிட்டிங்க, சொத்து சோகம் வாங்கணும், என்ன வந்தாச்சு. அடுத்து உடல்நிலையில் உங்கள் பெற்றோர்கள், தாயின் உடலில் கவனம் தேவை. ஃபஸ்ட்டு தாய் தான். ஏன்னா 9ஆம் வீட்டுக்கு குருபார் வந்தாச்சு. இப்போ தாய் தான் உடல்நிலை, தாயின் உடல் உபாதைகள் வருகிற காலகட்டமாக இருக்குல்ல, அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது உண்டு. இப்போ உங்கள் உடம்பில் சிறு இந்த நேரத்தில் தான் உடம்பு ஃபிட்னஸாக வைக்கிறது. ஜிம்முக்கு போகிறேன், யோகாவுக்கு போகிறேன், ரன்னிங் போகிறேன், வாக்கிங் போகிறேன், புதுசாக ஒரு இதெல்லாம் வாங்குறேன்னு திங்ஸை வாங்கி எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அது வாங்குவது சிறப்பு தான். இப்போ என்ன கோயில் உங்களுக்கு சென்று பரிகாரங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும். பொதுவாக நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா மாரியம்மன். மாரியம்மனை கெட்டியாக பிடிச்சிக்கணும். ரைட். ரெண்டாவது, நீங்கள் என்னென்னா உணவு தானம் கொடுக்கணுங்க. ஏழை எளியவருக்கு இருக்கலாம், இல்லை கோயிலில் அன்னதானம் போடுறதுக்கு உணவு தானங்கள் கொடுப்பதே சிறந்த பரிகாரமாக இருக்கும். குகை உள்ள கோயில்கள் சென்று வர்றது. குகைனா பழனியில் போகர் சன்னதி குகைக்குள்ளே இருக்குது, திருச்செந்தூரில் வள்ளி குகை இருக்குது, மருதமலை இருக்குது, நாமக்கல்லில் நரசிம்மர் கோயிலில் குகை நரசிம்மர், அந்த மாதிரி குகை மலை குடைந்து இருக்கிற ஒரு பகுதிக்கு சென்று வரும் பொழுது இந்த வருடத்தில் இந்த ராகுவோட தாக்கம் உங்களுக்கு பாதிக்காமல் இன்னும் வளர்ச்சியை கொடுத்துரும். குருவோட வளர்ச்சி மட்டும் அமோகமாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த வருடம் அமோகமான வருடங்கள். சின்ன சின்ன விஷயத்தில் கவனமும் செலுத்தணும், அதையும் சொல்லியிருக்கு. உங்கள் ராசி எண்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5, 9, 8 யோகமாக இருக்க போகிறது. குறிப்பாக 3ஆம் நம்பரை பயன்படுத்திக்கங்க, வெற்றி உங்களுது. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.